வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2-5 முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். இது என்ன செய்யணும்னா தொகையிட போறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அப்ப எப்படி எழுதலாம்? தொகையிட போறோம். அதனால இன்டகரல் தொகையீட்டு குறியீடு எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அதனால டிஎக்ஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பகுதிப்படுத்தி தொகையிடல், அதாவது இன்டகரல் பை பார்ட்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா என்னன்னா இன்டகரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் v du. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு புது ஃபார்முலா. சரியா? இப்போ இங்க பாருங்க, எக்ஸ் இருக்கு, இன் அடுக்கு மைனஸ். எதை நம்ம யூவா எடுக்கிறது, எதை டிவியா எடுக்கிறது? அதுக்கு பாருங்க, யூ வந்து என்ன அப்படின்னா ஐ லேட். இதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஐ லேட். ஐன்னா இன்வர்ஸ். இன்வர்ஸ் அதாவது சைன் அடுக்கு மைனஸ் 1, காஸ் அடுக்கு மைனஸ், இந்த மாதிரி உள்ள இன்வர்ஸ். இது வந்து லாக். எல்னா லாகர்தம், இந்த மாதிரி வர்றது லாகர்தம். ஏன்னா அல்ஜிப்ரே எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரே எக்ஸ்பிரஷன் அதாவது இந்த எக்ஸ் டி எம் இந்த மாதிரி வரும் இல்லையா, அதான் என்னது அல்ஜிப்ரே எக்ஸ்பிரஷன். அதுக்கு அடுத்தது இப்ப பாருங்க, டி இருக்கா? டீன்னா முக்கோணவியல். இது வெறும் சைன் காஸ் டான் வந்துச்சுன்னா அதான் டி. ஈன்றது எக்ஸ்போனன்சியல், பவர். பவர் அடுக்குல வர்றது. சரியா? இப்ப நமக்கு இங்க பாருங்க, ஏ இருக்கு இல்லையா? ஏன்னா என்னது அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன். அப்ப இதான் யூ. இதான் யூ. யூ ஈக்குவல் டு எக்ஸ். மீதி இருக்கிறது எல்லாமே டிவி. மீதி என்ன இருக்கு பாருங்க, இதை யூன்னு எடுத்துக்கிட்டோம். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரியா? இப்ப பாருங்க, இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வகையிடணும். இதை இன்டகரல் தொகையிடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு பகுதியை பிரிச்சணும். இதை என்ன செய்யணும்? தொகையிடணும். தொகையீட்டு குறியீட போட்டாச்சு. இத நம்ம வகையிடணும். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட போற டிஃபரன்ஷியேஷன். யூவை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்த வகையிட்டா 1. நமக்கு இந்த டியூ தான் வேணும். அப்ப டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ்ங்க வகுத்துல இருக்கு, அங்க வந்து பெருக்கலாம் மாறும். 1 dx பெருக்கினா dx. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப வாங்க, dv நம்ம தொகையிட்டோம்னா vன்னு மாறிடும். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ நம்ம தொகையிட்டா என்னதான் வரும்? இன் அடுக்கு மைனஸ் எக்ஸா. மறக்காம எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். எக்ஸோட கெழு என்ன இருக்கு? -1. -1 கொண்டு வகுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன, இந்த -1 மேல கொண்டு போயிருமா? அப்போ மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். மைனஸ் மேல கொண்டு போயிட்டோம். வகுத்துல 1னால எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க, கணக்கு மறுபடியும் எழுதிக்கலாமா? இன்டகரல் எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? யூவி மைனஸ் இன்டகரல் வி டியூ. இதான் ஃபார்முலா. அப்படியே எடுத்து எழுதுங்க. யூன்றது என்னது பாருங்க? எக்ஸ் இன்டு வின்றது என்னது பாருங்க? மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இந்த இன்டகரல் போட்டாச்சு. வின்றது என்னது? மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். டியூ பாருங்க, டியூன்றது என்னது? டிஎக்ஸ். டியூக்கு பதிலா டிஎக்ஸ். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, பிளஸ் ஏ மைனஸ் பண்ணா மைனஸ் எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். மைனஸ் மைனஸ் பண்ணா பிளஸ்ஸா மாறிடுமா? இன்டகரல் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் இன் அடுக்கு எக்ஸை நம்ம இன்டகிரேட் தொகையிட்டோம்னா இன் அடுக்கு எக்ஸா. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இருக்கு. எக்ஸோட கெழுவை கொண்டு மறக்காம வகுக்கணும். எக்ஸோட கெழு என்ன இருக்கு? -1. அந்த -1 கீழே வந்துடும். இன்டு பிளஸ் சி தொகையிட்டு முடிச்சிட்டோம். பிளஸ் சியை சேர்த்துங்க. இப்போ பாருங்க, இதுல இருந்து நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிடுமா? எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் பை மைனஸ் மைனஸ் மாறுமா? மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. பிளஸ் பை மைனஸ் மைனஸ் வகுத்துல 1 இருந்தால் தேவை கிடையாது. நீங்க எப்படியே விட்டுட்டாலும் சரி. அப்படின்னா நமக்கு புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மைனஸ் இன் அடுக்கு எக்ஸ் பொதுவாக எடுத்திருப்பாங்க. இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். அப்போ உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், பிளஸ்ஸா மாறிடும். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் வெளியே வந்துருச்சு. இந்த எது மேல 1 இருக்கதா அர்த்தம். பிளஸ் சி. நீங்க இதோட நிறுத்திட்டாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு புக்ல இப்படிதான் இருக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.